சேலத்தை சுத்தி 4 பக்கமும் மலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மலைய கூட ஏறலனா எப்படி? அதான் சேலத்தோட ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு மலையை ஏற போறோம். ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். ரெடி அஜ்ஜு. ஏற்காடு போயிட்டு இருக்கும். ஏற்காடு ஏறி ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் மேல போயிட்டே இருக்கும். 20 கொண்டை ஊசிகள் இருக்கான். இப்பதான் நம்ம 9வது கொண்டை ஊசியில இருக்கோம். கொண்டை ஊசினா உங்கள பலருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்களா கொண்டை போடுறதே இல்லையா? அட இந்த மாதிரி கொண்டை இல்லைங்க. சேஞ்ச் ப்ளீஸ். உங்க பாட்டி இல்லாட்டி அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க. இப்படி வளைவா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனாலதான் இந்த வளைவுகள்லாம் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஊர்க்குருவி பக் பக், அதாவது இந்த ஏற்காடு கண்டுபிடிச்ச வருஷம் எதுன்னா சர் ஸ்டாம்பர்ட் ராஃபிள்ஸ் எப்ப சிங்கப்பூருக்கு வந்தாரோ அந்த வருஷம் தான். தெரியுமா இல்லையா? தெரியாட்டி எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, 1819. சரி வாங்க, பார்த்து மெதுவா போகலாம். டிரைவர் அண்ணா மெதுவா ஓட்டுங்கண்ணா. ஏகே இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? நான் கடல் மட்டத்தில இருந்து 4330 அடி உயரத்துல இருக்கேன். இது ஏற்காடு. இந்த ஏற்காடு அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? அங்க பாருங்க, ஏரி காடு ரெண்டையும் சேர்த்தா ஏற்காடு. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து ஆங்கிலேயர்கள் தான். அவங்க இங்க வந்தப்ப குழு குழுன்னு அவங்க ஊர் மாதிரியே இடம் தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ முத ஏற்காடை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஊட்டி கண்டுபிடிச்சாங்க. நல்ல குழு குழுன்னு அழகான ஒரு இடத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல? ஏற்காடை சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மரங்களை பார்க்கலாம். அதுல 3/4 காஃபி மரங்கள், மீதி உள்ளதெல்லாம் ஆரஞ்சு பழ மரங்கள், ஜாக் ஃப்ரூட் மரங்கள் அண்ட் நீலகிரி மரங்கள். ஏற்காட்டோட 25 விழுக்காடு வருமானம் இந்த விவசாயங்கள்ல இருந்து தான் வருது. அப்ப மீதி 75% சுற்றுப்பயணம் தான். தமிழ்நாடு டூரிசம் போர்டு வந்து நிறைய சுற்றுலா தலங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இங்க சுற்றுப்பயணிகள் நிறைய வர்றாங்க. எஸ்பெஷலி சண்டே இங்க கூட்டம் அப்படியே ஜெய் 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 ஜெய்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ், நிறைய ஏரி, மலை, காட்டேஜஸ், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இவங்களுக்காகவே அமைச்சிருக்காங்க. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இங்க இருக்கவங்களாம் ஏழைகள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது இந்த ஊட்டி கொடைக்கானல் போற செலவை விட இங்க செலவு கம்மி. ஆனா இயற்கை வளத்துக்கு இங்க பஞ்சமே கிடையாது. நான் இங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது 68 கிராமங்கள் இருக்கான். நிறைய பேர் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க பள்ளிக்கூடங்கள்லாம் கூட இருக்கு. நல்ல குழுகுலுன்னு இருக்குமா. நான் வருஷத்துல 4 மாசம் மட்டும் ரொம்ப வெயிலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது லேடிஸ் சீட் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இங்க இருந்து பார்த்தா சேலம் ரொம்ப அழகா தெரியுங்களா. லேடிஸ் சீட் இங்க இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட பறந்துகிட்டே பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இது பேர்ட்ஸ் ஐ வியூ கிடையாது. திஸ் இஸ் மவுண்டன்ஸ் ஐ வியூ. நீங்க இங்க வந்தீங்கன்னா தனியாவே இருக்க மாட்டீங்க. கலகலன்னு சுற்றுப்பயணிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள குஷிப்படுத்த இந்த பஜ்ஜி சுடுற ஆண்டி கடகடன்னு ஸ்நாக்ஸ் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஜாலியா இருக்கும். சரி, இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறணும், ஒரு மர்மத்தை தேடி. இந்த ஏற்காடு மலைக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சேர்வராயன் ஹில்ஸ். இந்த பேரு வந்ததுக்கு காரணம் இந்த கோயில். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 5000 அடி உயரத்துல இருக்கும். தமிழ்நாட்டுல மலை இருந்தாலே மலை உச்சியில ஒரு கோயில் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த மலையிலும் ஒரு கோயில் இருக்கு, ஒரு குகை இருக்கு. இப்போ நம்ம குகைக்குள்ள இருக்கும். குகைக்குள்ள எங்க தொட்டாலும் அப்படியே சில்லுன்னு இருக்கு, தனியா சொட்டிக்கிட்டு இருக்கு. இங்க நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு சுரங்க பாதை இருக்கு. கொஞ்சம் லைட்டா தான் தெரியுது. இந்த சுரங்க பாதை எப்ப யார் செஞ்சாங்க ஆனா தெரியல. ஆனா இந்த சுரங்க பாதை கர்நாடகாவில் இருக்கிற பெரிய காவேரி வரைக்கும் போகுதான். இது யாரோ தப்பிக்கிறதுக்காக பண்ணதா சொல்றாங்க. ஆனா வேற விவரங்கள் இல்லை. இதுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனா கொஞ்சம் அப்படியே படுத்து போகணும், சில இடத்துல முட்டிட்டு போகணும், சில இடத்துல குனிஞ்சு போகணும், இப்படிலாம் சொல்றாங்க. நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? நம்ம இந்த வழியே போயிடலாம். ஒருவேளை இந்த குகை மன்னர்கள் தப்பிக்க ரகசிய வழியோ, இல்ல உள்ள ஆழத்துல ஏதோ மர்மம், சக்தி ஏதாச்சும் இருக்கோ? மேபி புதையல் இருக்கோ? தெரியல. யாருக்கு தெரியும்? அந்த குகையை உருவாக்குனவனுக்கு தான் தெரியும். சோ ரொம்ப யோசிக்க வேணாம், நம்ம மனசை அலைப்பாய விட வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏகே, ப்ரோக்ராம் முடிய போது. நீங்க எல்லாருக்கும் பாய் சொல்லாம என்ன பண்றீங்க? நான் அப்படியே இந்த குளிர் காற்றை வாங்கிட்டு இருக்கேன்.
கேமராமேன் மூஞ்சி தெரியாம ஒரு அழகான ஷாட் வச்சிருக்காரு. இந்த சமயத்துல போய் வணக்கம் சொல்லு அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் 8:30 மணி ஆச்சு, நியூஸ் ஆரம்பிக்க போது வணக்கம் சொல்லாமே கிளம்பணும் அப்படின்னு. அவங்க பாத்துக்கோங்க. க்ரூ எவ்ரிபடி ஜாயின் மீ. பிரீதிங் எக்ஸசைஸ். பிரீதிங். ஏற்காடுல சூரியன் மறையிற நேரம் வந்தாச்சு. இரவு நேரத்துல ஏற்காடு மலை உச்சியில இருந்து சேலத்தை எட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அழகுங்க. இதோட இன்னைக்கு எங்க பயணம் முடியுது. நாளைக்கு இந்த குருவி அடுத்த ஊருக்கு பறக்குது. ஓகே.